ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் விவேக். இந்த வீடியோவில் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வெளியான டிசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தோட ஆரம்பத்தில் போலீஸ் ஒரு வேனில் அவங்களுக்கு தேவையான ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த வேனை வழிமறித்து போலீஸை கொண்டுட்டு அந்த ஆயுதத்தெல்லாம் திருட்டிட்டு போயிடுறாங்க. போலீஸ் இது வெளில தெரிஞ்சால் நமக்கு தான் அசிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இது யார் திருநான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது லோகேஷ் கனகராஜும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் எப்படியாவது லோகேஷ் கனகராஜ் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயாவது ஆந்திராவில் போய் கொஞ்சம் நேரம் தலைமறைவாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னாக்க லோகேஷ் கனகராஜ் தான். இந்த லோகேஷ் கனகராஜ் மூவிக்கு இவ்வளோ ஹைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, ரத்தம் தெறிக்க ராவாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே வந்து மலையாளத்தில் மார்க்கோ எடுத்தாங்க, ஒரு நல்ல கேங்ஸ்டர் ரத்தம் தெறிக்க அதே மாதிரி தமிழில் எடுத்துருக்காங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் ஆகிட்டேன். என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து படம் வந்து வேறு லெவலில் இருக்குது, கேங்ஸ்டர்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா. எனக்கு படம் என்ன எனக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக ஆச்சு. நான் போய் தட்டில் படம் பார்த்தாக்க எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ரொம்ப கேங்ஸ்டர்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சும்மா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு சீன் தம் அடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு, ஒரு 2 பேர் துப்பாக்கியால் சுட்டுறாரு, அவ்வளோதான். இது ஒரு கேங்ஸ்டர் மூவின்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த படம் வந்து என்னை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தான் சொல்லுவேன். அடுத்து சஞ்சனா வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வர சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து அவங்க சஞ்சனா வந்து ஒரு இறந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து வமேகா கப்பி வருவாங்க. அவங்க ஒரு ப்ராஸ்டியூட்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு ப்ராஸ்டியூட் எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி நடப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப ஹைப் ஏற்றுனது யாருன்னு அப்படின்னாக்கா அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அனிருத் வேறு லெவல் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல. மியூசிக் வந்து சூப்பராக பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு மார்க்கோ லெவலுக்கு வந்து ரொம்ப ராவாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். என்னை வந்து நான் எதிர்பார்த்ததுனால தான் படம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து எனக்கு வந்து ஆக்ஷன் படம் பிடிக்கும், கேங்ஸ்டர் படம் பிடிக்கும், ரத்தம் தெறிக்க ராவாக இருக்க மாதிரிலாம் பிடிக்கும்னாக்கா இது ஒரு ஆவரேஜாக இருக்கும். இல்லை எனக்கு ஆக்ஷன் மூவிலாம் பிடிக்காது, எனக்கு ஒரு லவ் மூவி தான் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு சுமாராக இருக்கும். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். இந்த படம் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை. ஆனால் ரத்தம் தெறிக்க ராவாக இருக்கிறதுனால குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.